அப்ப இந்த வழக்குலையும் பார்த்தீங்க என்றால் இங்க 2 காவல் துணை ஆய்வாளர்களா இருந்திருக்காங்க. அவங்களும் இதே தென் தமிழகத்துல பணியாற்றிருக்கிறாங்க. அவர்களுக்கு பாதுகாப்பாக காசி பாண்டியன் பேர் அவர் அவருக்கு ஆதரவாக செயல்படுவதாக வருது. மேலும் ஒரு தகவல், ஒரு துணை ஆய்வு பெற்ற ஏடிஜிபியும் இதற்கு சம்பந்தப்படுகிறார். அதுலயும் அவரும் இவர்களை காப்பாற்ற துடிக்கிறார் என்பது போல அது ஒரு ஜாதி ஒரு லாபியா இருக்கு. அதுக்கு நிரந்தர தீர்வு என்றால் எல்லா கட்சிகளும் எல்லா சமூகங்களையும் இது இன்னும் கடுமையா எதிர்க்கணும். இப்ப எல்லாரும் எதிர்த்தாங்களா என்ன, திமுக சமூக நீதி முற்போக்கெல்லாம் பேசுறாங்களே தவிர இன்னைக்கு வரைக்கும் முதலமைச்சர் கிட்ட இருந்து ஒரு அறிக்கை கூட வரல. அதிமுக எல்லாரும் விமர்சனம் பண்ணினதுக்கு அப்புறம் 3 நாளைக்கு அப்புறம் ஒரு பேச்சுக்காக ஒரு அறிக்கையை விடுறாங்க. பாஜக காங்கிரஸ் எல்லாம் அறிக்கை விட்டாங்களான்னு தெரியாது, விஜய் என்ன பண்றாருன்னு தெரியாது. அதனால இவர்களை கடுமையா கண்டிக்க என்ன, ஒரு ஜாதி ஓட்டு போயிருங்கிறதுக்காக ஒட்டுமொத்த காட்டுமிராண்டித்தனத்தையும் நீங்க பாத்துட்டு இருப்பீங்களா? நீங்க பேசுற திராவிடத்தை பிரிக்கிறது இவங்க தான், நீங்க பேசுற தமிழ் தேசியத்தை பிரிக்கிறது இவங்க தான், நீங்க பேசுற இந்துத்துவான்னு பேசுறதையும் பிரிக்கிறது. ஜாதியாவும் ஒண்ணு சேர விட மாட்டாங்க, மதமாவும் ஒண்ணு சேர விட மாட்டான், நாடாவும் ஒண்ணு சேர விட மாட்டான், திராவிடனாவும் ஒண்ணு சேர மாட்டான், தமிழ்னாவும் ஒண்ணு சேர விட மாட்டான். இங்க எல்லாருமே 2 ஜாதியும் திராவிடன்னு பேசுறது தானே. அப்ப முதல்ல நீங்க வந்திருக்கணும்ல, திராவிடன்னு பேசுறவங்க 2 ஜாதி திராவிட ஜாதி தான், 2 தமிழ் ஜாதி தான், 2 கம்யூனிஸ்ட் உழைப்பாளர் ஜாதி தான் பேசிருக்கணும்ல. ஆனா ஏன் பேச மறுக்கிறாங்க? SA College of Arts and Science நல்லொழுக்கம் நிறைந்த நவீன கல்வி. More details sacas.ac.in